கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுடைய வாழ்க்கை வரலாறு என்ற பகுதியை தியானிக்கிறோம். கேப்ரியேல் தூதன் இயேசுடைய பிறப்பை முன் அறிவித்தல். எலிசபெத்து கருவுற்று 6ஆம் மாதத்திலே தேவன் கேப்ரியேல் அப்படிங்கிற தூதனை கலிலேயாவில் உள்ள நாசரேத் அப்படிங்கிற பட்டணத்தில் வாழ்ந்த ஒரு கன்னி பெண்ணிடத்தில் அனுப்பினார். தாவீதின் குடும்பத்தைச் சேர்ந்த யோசேப்பு என்ற மனுஷனை மனம் புரிவதற்கு அவள் நிச்சயம் செய்யப்பட்டிருந்தாங்க. அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். தூதன் அவள்கிட்ட வந்து, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் அப்படின்னு சொன்னான். தூதன் கூறியதை கேட்ட மரியாளுக்கு ரொம்ப குழப்பம் வந்துருச்சு. இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு புரியாமல் மரியாள் ஆச்சரியப்பட்டாங்க. தூதன் மரியாள்கிட்ட, மரியாளே பயப்படாதே, தேவன் உன்னிடத்தில் பிரியமாய் இருக்கிறார், கவனி, நீ கர்ப்பந்தரிப்பாய், ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுப்பாய், அக்குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராய் இருப்பார், மகா உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று மக்கள் அவரை அழைப்பார்கள். அவரது முன்னோராகிய தாவீதின் அதிகாரத்தை கர்த்தர் அவருக்கு கொடுப்பார். சதா காலமும் யாக்கோப்பின் மக்கள் மீது இயேசு அரசாளுவார். இயேசுவின் ஆட்சிக்கு ஒருபொழுதும் முடிவு கிடையாது அப்படின்னு சொன்னான். மரியாள் அந்த தூதனை நோக்கி, இது எப்படி நடக்கும், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு தூதன் மரியாளிடத்தில், பரிசுத்த ஆவியானவர் உன்னிடத்தில் வருவார், உன்னதமான தேவனுடைய ஆற்றல் உன்னை மூடிக்கொள்ளும், குழந்தை பரிசுத்தமுள்ளதாக இருக்கும், அவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவார். உனது உறவினர்களாகிய எலிசபெத்தும் கருவுற்றிருக்கிறாள், அவள் மிகவும் வயதானவள், குழந்தை பெற முடியாதவள் என்று எல்லாரும் நினைக்கப்பட்டவங்க. ஆனால் ஒரு மகனை பெறப்போகிறாள். அது அவளுக்கு 6ஆவது மாதம். தேவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாப்புல. மரியாள், நான் கர்த்தருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு அடிமை பெண், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அப்படியே எனக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொன்னான். தூதர் மரியாளை விட்டு பிரிஞ்சு போயிட்டாப்புல. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலையும் தூதர்கள் உங்களை சந்திக்க, தேவனுடைய திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் அறிவிக்க கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. காத்திருப்பீங்களா? தேவனே என்னோடு பேசும்னு சொல்லுவீங்களா? இயேசுவே என்னோடு பேசும்னு சொல்லுவீங்களா? நிச்சயமாக அற்புதம் நடக்கும்.